நாங்கெல்லாம் பெரியாங்களா வெங்கடேஷ் பண்ணிருக்காங்க. வந்து நீங்க ஏன்னா டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் படிக்க வேண்டியது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்க ஒவ்வொருத்தருடையும் ரெஸ்பான்சிபிலிட்டி. படிச்சா மட்டும்தான், கல்வி பெற்று தான் முன்னேற முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும், உணரணும். ஸோ கல்வி பெற்று முன்னேறதுக்காக நம்ம அதுக்குள்ள எஃபர்ட்ஸ் வந்து இயர் எண்டில் இல்லை, எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி இல்லை, பிகினிங்ல இருந்து அந்த எஃபர்ட்ஸ் எடுக்கணும். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சு வருவோம். இந்த வருஷம் நான் நல்லா படிப்பேன், டெய்லி படிக்கிறது அன்னன்னைக்கே படிச்சிடுவோம், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு வரும். ஒரு வாரம் 2 வாரம் ஓடும், அதுக்கு பிறகு மறுபடியும் முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தோமோ அப்படியே ஆகிடும் இல்லையா? நிறைய பேர் தலையாடுறாங்க, அப்படிதான் ஆகணும்னா அப்படி ஆகக்கூடாது. அப்படி டிவேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணி திருப்பியும் வந்து அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கே பாடங்கள் படித்து முடிக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி டெய்லி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா எக்ஸாம் அப்போ நம்மளுக்கு ஒரு பயம் இருக்காது. நிறைய குழந்தைகள் என்ன சொல்றாங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம், 10th 11th 12th அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் எக்ஸாம் எழுதலை அப்படின்லாம் சொல்றவங்கள பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ஸ்கூலில் மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கும்போது அதுவே ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும். 2-3 எக்ஸாம் எழுதி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூலில் அப்பப்போ கலை திருவிழா இல்லை வேறு ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும், அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. பட் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா நம்ம ஹையர் ஸ்டடீஸுக்கு போகணும், மற்ற ஸ்கூல்லையும் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு. ஸோ அப்போ அங்கே போய் படித்து முன்னேறணும் அப்படின்னா இப்போ இருந்து அந்த ஒரு ஹேபிட், கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கு இருக்கணும். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கல்வியாண்டுலேயும் நம்மளோட ரிசல்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் நான் இதே மேடையில் பேசும்போது நம்மளுக்கு 10th கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃபர்ஸ்ட்டும் அதே போல் 12th 6th பொசிஷனும் இருந்துச்சு. இந்த வருஷம் நம்மளுக்கு 10th 12th செகண்ட் பொசிஷன் கொண்டு வர முடிஞ்சிருச்சு. ஸோ அது செகண்ட் பொசிஷனை ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆக்குறது டீச்சர்ஸும் சிஇஓ கலெக்டரும் நினைச்சா முடியாது, நீங்கள் மாணவிகள் ஒவ்வொருத்தரும் நினைச்சா மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ அதுக்காகவும் நம்ம முயற்சிக்குவோம். அதே போல ஹையஸ்ட் ஸ்டேட் லெவல்ல ஹையஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு திறமை உள்ள மாணவிகள் வந்து நம்மளுக்கு இடையில இருக்கு. ஸோ நீங்க அதுக்காகவும் வந்து முயற்சிக்கணும் அப்படின்றது வேண்டுகிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு அனைத்து துறைகளும் சிறப்பாக முன்னேற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த அனைத்து துறைகளுடைய வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாநிலத்தின் வளர்ச்சியை, நம்முடைய நோக்கமான இந்திய துணைக்கண்டத்தில் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்ற அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும், அதன் மூலமாக முன்னேற்றம் தமிழகத்திலே ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் எல்லா துறைகளுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தி அதை முன்னேறச் செய்தாலும் 2 துறைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய 2 கண்களுக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் பிரதானமானது கல்வித்துறை. அந்த கல்வித்துறையில் இன்று தேர்தல் கால நடைமுறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு இப்பொழுது அரசின் செயல்பாடுகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்துகின்ற பள்ளி மாணவ செல்வங்களுக்கு, அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பாடப்புத்தகங்களை வழங்குகின்ற அந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தில் இந்த திட்டத்தை துவங்கி வைக்கின்ற வகையில் இன்று திருப்பத்தூர் நாகப்பா மருதப்பா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகின்ற 28 மாநிலமாக இருந்தாலும் யூனியன் பிரதேசங்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தால் தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதையும், அது தேசிய சராசரியை விட 2 மடங்கு கூடுதலான தொகை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஆக அது மட்டும் போதாது, 100% கல்வியாளர்கள் நிறைந்த மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் அருமை மாணவ செல்வங்கள், நீங்களும் உங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதை நீங்கள் செய்திட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக மாநில அளவில் நம்முடைய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் என்று இருந்தாலும் கூட பின்தங்கிய பகுதி என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் கல்வித்துறை ஒரு இமாலய சாதனையை படைத்திருக்கிறது என்றால் அத்தகைய சாதனையிலே தான் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் சென்ற ஆண்டு மாநில அளவில் நாம் அனைத்து மாவட்டங்களிலும் 6வது இடத்தை நாம் பெற்றிருந்தோம். அதில் மிகப்பெரிய முன்னேற்றமாக இப்பொழுது நாம் மாநில அளவில் 2வது இடத்தை நம்முடைய மாவட்டம் பெற்றிருக்கிறோம். அதற்காக அந்த பெருமையை பெறுவதற்காக, இமாலய வெற்றியை பெறுவதற்காக பாடுபட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், கல்வித்துறையின் அனைத்து நிலையிலான அலுவலர்கள், அதே போல அருமை மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய நன்றியை, பாராட்டுதலை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 10ஆம் வகுப்பு தேர்வு, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2ஆம் இடத்தை சென்ற ஆண்டு பெற்று இந்த ஆண்டும் அதே 2ஆம் இடத்தை தக்க வைத்திருக்கின்ற சாதனையும் படைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு இடத்தை எட்டி பிடிப்பது என்பது சாதாரணமானது அல்ல. ஆனால் அந்த பிடித்த இடத்தை விட்டுவிடாமல் தக்க வைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய எப்படி முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்வித்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த மாநிலத்தில் அவர் இந்த துறையை நடத்தி வருகிறாரோ, அதே போல நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் பள்ளி கல்வித்துறையினுடைய அலுவலர்களுக்கு இணையாக அவர்களையெல்லாம் உற்சாகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, மாணவ செல்வங்களையும் அவ்வப்போது சந்தித்து ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கி இன்றைக்கு இந்த நம்முடைய இந்த சாதனையை படைத்திருக்கிறார். அந்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரையும் நான் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். கூட சொல்றாங்க, நான் அரசியல் பேசணும்னு சொல்லல. அதைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு மாணவியர்கள் நல்லா படிங்க. நான் கையை எப்படி எடுத்துக்கண்ணே என்ன வச்சிருந்தேண்ணே என்ன இருக்குண்ணே சரிங்க.